அதாவது புரியுது உங்களுக்கு, நம்மளை ஏமாத்தி பாதி அமௌண்ட் போட வைக்கிறது. நம்ம எப்படி வேற வழி இல்லாம மீதி அமௌண்ட் போடுவோம், போஸ்ட் சார்ஜ் போட்டோம்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல விலை கம்மியா இருக்குன்னு சீப்பா இருக்குன்னு யாரும் ஏமாறாது. நம்ம ஏமாறுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விலை பாருங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கான். இதை இவ கவனிக்கல. திரும்ப கேஷ் ஹாயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தினேஷ் கலை. இது மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட வீடியோ போடுற நாளைக்கு 3 மணிக்கு ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன எதுன்னு விவரமா சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஏமாறாம இருக்க அது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கலாம். அது இல்லாம அது கமெண்ட்ல நிறைய பேர் நானும் ஏமாந்துட்டேன் நிறைய பேர் அனுப்பிச்சாங்க கமெண்ட் வந்து. ஆமா, நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க போல. இது ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லைங்க. எப்பயுமே வழக்கமாக ஒரு நாள் 4 வாட்டி சாப்பிடுவோம். ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால அந்த பசி எடுத்துகிட்டே இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை, ஒரு சோகமாகவே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி இந்த டீலாம் முடிவு வச்சேன். சரி பார்த்து நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு இதானோடனே என்னடா அது இப்படி போயிடுச்சு அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட 2-3 மாசமா இன்ஸ்டாவில் இவளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பா. ஏதாவது லைட் வாங்கலாமா, சுடிதார் வாங்கலாமா, ஆர்டர் பண்ண போறோம், அதை பண்ண போறோம் பார்த்துட்டே இருந்தாலாம். அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு செட் ஆகாத ஏமாத்துருவாங்க, மீஷோ ஃபிளிப்கார்ட்ல போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ மீஷோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அது 1500 1500 பக்கமாக வருது. அதெல்லாம் வேணா இதே போட்டுக்கலாம், ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இதில் ஐடியில் போயிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டான். செலக்ட் பண்ணி அவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ஓகே மேம் சூப்பர் மேம் அப்படின்ட்டான். எல்லாமே ஃபீடிங் அந்த மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ் போடுற மாதிரி அம்பர்லா கட்டிங் நல்லா இதா இருந்துச்சு. தாராளமா வயிறு நமக்கு இதானாலுமே அது போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன் தாங்க, ஃபீடிங் அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. பிளிப்கார்ட்ல போய் பார்த்தாலும் மீஷோவில் பார்த்தாலும் அந்த ஃபீடிங்னு வருது. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா 800 ரூபா அப்படி இருக்கு. அதுவும் நம்ம நைட்டியும் இருக்கு. அதெல்லாம் வந்து நார்மலா இருக்கும்போது என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு, டைட்டாகவும் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 2 மாசமா பார்த்துட்டு இருந்தேன்னா சரி இன்னைக்கு வேணா நம்ம இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன ஞானோதயம் பண்ணுறது தெரியலங்க. எடுத்து போடுன்னா நானும் என்ன பண்ணேன்னா கேட்கவே இல்லை. இவ்வளவு நாளா எடுத்துக்கன்னு சொன்னாலும் இப்ப வேணா நம்ம கையில இந்த காசை கொடுக்கறது அப்படின்னு நான் விட்டுட்டே இருந்தேன். அப்புறமே சரி நேற்று அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி கம்மின்னு சொன்னாங்களா, அது ஒரே அது எல்லாம் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி யாரும் தரமாட்டாங்க இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காதலியா வாங்கல. 3 பீஸை எடுத்தோம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணோம், அனுப்பிச்சு விட்டோம். ஓகே மேம் சூப்பர் மேம்னாங்க. லேடிஸா என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா பாட்டுலாம் தமிழ் பாட்டு தான் கையில ஓடிச்சு. தமிழ் பாட்டு சரி நம்ம தமிழால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இது பண்ணது. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கேட்டோம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள்ட்டான். நீங்க பாதி அமௌண்ட் போட்டு விடுங்க, நாங்க அமுச்சு விட்டுனே மீதி அமௌண்ட் போட்டு விடுங்க. நான் நம்பிட்டேன். அப்புறம் சரி ஸ்கேனர் அனுப்பிச்சு விட்டான். ஸ்கேனரை போய் ஸ்கேன் பண்றேன். ரெட் கலர்ல வந்து யுவர் மணி வில் பி டெபிட்டட், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரீஃபண்ட் யுவர் அக்கௌண்ட் 3 days வந்தது. 3 நாள்ல உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இவன்கிட்ட சொல்றேன் டே வேணாண்டி இந்த மாதிரி ரெட்ல காட்டாது, இது மோஸ்ட்லி எந்த ஸ்கேனருமே காட்டாது, இது ஏதோ பிரச்சனை இருக்கு, இது வேணான்னு சொன்னேன். அப்படியே மூஞ்சி தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ண சரி ஏன் நம்ம இது பண்ணிட்டு எடுத்து கொடுத்துமே எங்க எடுக்கணும் எடுக்க போனா நான் 650 ரூபாங்க பெரிய காசு எனக்கு. ஏன்னா என்னோட ஒரு நாள் சம்பளமே அது. போட்டு விட்டுட்டு நானும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 20 காசை போட்டு விட்டேன்னு நான் நடக்கணுங்க. உங்களோட ஆர்டர் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம், நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு விட்டா நாங்க வந்து அமுச்சு விட்டுறோங்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கேஷ் ஆன் டெலிவரி தான் சொன்னேன், அமௌண்ட் போட்டு விட்டு டெலிவரி போய் பாதி அமௌண்ட் தரேன்னு சொல்லி நீ சொன்னா நாங்க ஒருத்தர் இப்ப காசை போட்டோம். இப்ப சொல்றேன்னா இல்ல மேடம் நீங்க கொரியர் சார்ஜாவது போட்டு விடணும். கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீன்னா கொரியர் சார்ஜா அதாவது மொத்தம் ஒரு பீஸுக்கு 100 ரூபாய் கேட்கறான், மொத்தம் 400 ரூபாய் கேட்கறான். பாத்துங்க 400 ரூபாய் டெலிவரி சார்ஜ் 1200 ரூபாய் நைட்டின்றான். அதாவது பாதி அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் புடுங்கிறது, மீதி அமௌண்ட் வேற வழியே இல்லாம போடுறது. அப்புறம் டெலிவரி சொல்லி 3 பீஸ் 1200 ரூபாய் சொல்லி அவன் 2000 ரூபாய்க்கு மேல காசு வாங்கிக்குவான். இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இதுதான் நான் இவள்கிட்ட ஆரம்பத்திலே வேணான்னு சொல்லி சொன்னேன். இப்ப வந்து நான் அது போடுறேன் பாருங்க, அந்த சைட்ல வர்றது நான் என்ன பேசினேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இதுல வந்து நான் இப்ப போடுறேன். இந்த பாருங்க இதுதான் அந்த ஐடி. நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் படிக்கிறேன், சைட்ல அப்படியே போடுறேன், நீங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளான்னு கேட்டேன். ஆனா இதுல பாருங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை இவ கவனிக்கல. திரும்ப கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் மேம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, half of the amount has been paid upfront, other half has to given the delivery boys as soon that order டெலிவரி ஆகிறப்ப, அதாவது நீங்க மீதி காசை டெலிவரி ஆகிறப்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். பாதி காசை போட்டு சொல்லியிருக்கான். கலெக்ஷன் அனுப்புவீங்களா கேட்டதுக்கு என்னோட ப்ரொஃபைல்ல பாருங்க, சூஸ் ட்ரெஸ் அப்புறம்
ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இவன் 3 ட்ரெஸ் தான் பாருங்க, இந்த 3 ட்ரெஸ் தான் இவன் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணான். இவன் என்ன எவ்வளோங்கன்னு கேட்டிருக்கா, அதுக்கும் அவைலபிள் மேம் தான் போட்டிருக்கான், தெளிவாக போடல. அப்புறம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொன்னா 3 பீஸ் எவ்வளோன்னு கேட்டான், 1200 சொல்லியிருக்கான். நீங்க என்ன ஊரு நாங்கள் எப்படி இங்கிலீஷ் மட்டும் சொல்லிட்டா நாங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் அவன் அதுக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணிட்டான். ஆனால் நாங்கள் காசு உடனே போடல. அதுக்கப்புறம் 500 ரூபா நான் காசு போடுறேன், டெலிவரி அப்போ மீதி காசு தரேங்கிற மாதிரி நான் போட்டேன். 3 to 4 நாளில் வந்துடும். பிடிசி இருக்கான்னு கேட்டதுக்கு அவைலபிள்னு கொடுத்துரும். எனக்கு வந்து 3 பீஸ் வரும், 650 ரூபா நான் வந்து உனக்கு போட்டு விட்டுறேன், நீ எனக்கு கொஞ்சம் வேகமாக டெலிவரி அனுப்புன்னு சொல்லி நான் கேட்டுருக்கேன். நீ வந்து 650 ரூபா போட்டு உங்களோட ஆர்டரை மேக் பண்ணுங்க அப்படின்றான். அது பாருங்க, நான் அந்த அனுப்ப போனதுக்கு இதுதான் காட்டுச்சு, இல்லை ரெட் கலர்ல ஒரு மாதிரி காட்டுச்சு. இந்த ப்ராப்ளம் வருது, நான் வேற ஏதாவது வழியில் உங்களுக்கு பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இது உங்களோட பேமெண்ட் மெத்தடை பாருங்க, ஜிபே போன்பே பேடிஎம் மேல பண்ணிக்கங்க சொன்னா. நான் அதை பாருங்க, அவனுக்கு நான் போன்பேல போயிட்டு இந்த ஐடி இந்த நம்பருக்கு நான் ஸ்கேனர் பண்ணிட்டேன், இந்த பேர் தான் அதில் காட்டுச்சு. 650 ரூபா போட்டு விட்டாங்க. அது நான் இப்போ திரும்ப சொல்லிட்டேன், என்னோட ஒரு நாள் சம்பளம், அதனால எனக்கு பெரிய அடங்கவே இல்லை, அதனால வீடியோ போடுறேன். அப்புறம் பணத்தை போட்டு விட்டேன்னு நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் பே போஸ்டல் கொரியர் சார்ஜை போடுங்க அப்படின்றான். அதுக்கு மேக் ஃபாஸ்ட் டெலிவரி நான் வந்து ஆர்டர் ஆஃப்டர் குவாலிட்டி செக் பண்ண நான் இன்னும் ஆர்டர் வந்து நிறைய பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னேன். 300 ரூபா போட்டு விடுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்புறம் வந்து மேக் ஆர்டர் டெலிவரி மேக் மோர் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் குவாலிட்டி செக் நான் சொன்னேன். ஓகேன்ட்டான். டோட்டல் அமௌண்ட் 300 ரூபா போடு அப்படின்றான். திரும்ப லாஸ்ட் பேமெண்ட் அதான் அப்படின்றானா. அப்புறம் ஃப்ரீ டெலிவரி இல்லையாங்கன்னு கேட்டதுக்கு போஸ்டல் கொரியர் சார்ஜ் ஃபிக்ஸ்ன்றான். நான் எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்கணும், போஸ்டல் கொரியர் சார்ஜ் 300 ரூபா பிளஸ் 50 ரூபாயா, மொத்தம் 400 ரூபாயா கணக்கு பாத்துங்க. 300 ரூபாயா பிளஸ் 50 ரூபா 400 ரூபாயா, 350 ரூபாய். அதான் அப்புறம் 400 வாங்குறான். அதுக்கப்புறம் பாருங்களேன், டோட்டல் அமௌண்ட் 1200 ரூபா. நான் வந்து பெய்டு 650 ரூபா உனக்கு கொடுத்துட்டேன். ஹவு மச் பேலன்ஸ் ஐ வாண்ட் டு பே ஒன் டெலிவரி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு டெலிவரி சார்ஜ் ரீஃபண்ட் டெலிவரி டைம்ல, அதாவது நான் இப்ப அந்த போட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா 400 ரூபா போஸ்டல் கொரியருக்கு, அந்த 400 ரூபாயை நான் ட்ரெஸ் வாங்கும்போது அவர் எனக்கு ரீஃபண்ட் பண்றாரா பாத்துங்க. பே பெண்டிங் சார்ஜ்னு திரும்ப சொல்றான். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு பெண்டிங் சார்ஜ் அனுப்பிச்சிட்டு அப்படின்றான். நான் பே டெலிவரி எப்போ பண்றேன், உனக்கு தமிழ் தெரியுமா நான் கேட்டேன். இல்ல இங்கிலீஷ் இருக்கான். பே பெண்டிங் சார்ஜ் கன்ஃபார்ம், அதாவது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்னா 650 ரூபா போட்டு ஆர்டர் மேக் பண்ணிக்கலாம். திரும்ப பே பெண்டிங் சார்ஜை போட்டுட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்றான். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன, ஹால்ஃப் அமௌண்ட்டை போடு, அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ காசு கொடுத்துருந்தானே சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு வாய்ஸ் பண்ணும்போது. நீங்க இப்ப ஹால்ஃப் அமௌண்ட் போடுங்க, அதாவது யூ பே ட்ரெஸ் சார்ஜ் ஹால்ஃப் அமௌண்ட் ஓகே, ஐசே போஸ்டல் கொரியர் சார்ஜ் போடு அப்படின்னு. பணம் வந்து போட்டுட்டேன், பாதி பணம் ட்ரெஸ்ஸுக்கு தான் போட்டிருக்கேன், போஸ்டல் கொரியர் சார்ஜ் வந்து போடல, கிளியர் மேம்ங்கிறான். நான் கொரியர் போஸ்டல் சார்ஜ் வரும்போது நான் காசு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்களோட ஆர்டர் வந்து அதாவது உங்களோட ஆர்டரை நீங்க பண்ணுங்க, காசை போட்டு திரும்ப நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொன்ன விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 650 ரூபா காசு போட்டீங்கன்னா அனுப்பிச்சு நீங்க டெலிவரி எப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டான் அந்த வக்காலா வழி சொல்லியுமே. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க பணத்தை போடுங்க பணத்தை போடுங்க பணத்தை போடுங்கன்றான். அதாவது புரியுது உங்களுக்கு, நம்மளை ஏமாத்தி பாதி அமௌண்ட் போட வைக்கிறது. நம்ம எப்படி வேற வழி இல்லாம மீதி அமௌண்ட் போடுவோம், போஸ்டல் சார்ஜ் போட்டுனா பேலன்ஸ் அமௌண்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுதான் ஏமாத்து வேலை. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, ஹைலைட் பாயிண்ட் 10 நாள் டெலிவரி ரிட்டர்ன் பாலிசி உண்டு இருக்கான், ரீஃபண்ட் அன்அவைலபிள். ஏங்க நம்ம போடுறது அவனோட ஜிபே போன்புக்கு தான் போகும், அதே நம்பருக்கு திரும்ப அந்த 650 ரூபாய் தட்டி விட்டா ரீஃபண்ட் வராதா? நல்லா ஏமாத்துறான். திட்லான்னு பார்க்க அசிங்கமா வாயில வருது. என்னோட காசு எனக்கு வாங்க விருப்பம் இல்ல, நீ காசை கொடு அப்படின்னு நான் இங்கிலீஷ் தான் அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் வாய்ஸ் எல்லாம் பண்ணா நானும் இங்கிலீஷ் அனுப்பிச்சா ஆடியோ கார்டு ரெடி பண்ண எடுக்கல. அப்புறம் பே ஒரு சார்ஜ் மேம் மட்டும் தான் வந்து கால் அட்டன் பண்ணல. எனக்கு வந்து எதையும் வாங்க விருப்பம் இல்ல, எனக்கு காசை திருப்பி கொடுங்க கேட்டேன், கொடுக்கல. இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஒன்லி பேயிங் போஸ்டல் கொரியர் சார்ஜ் நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னான். ஸ்பீக் இங்கிலீஷ் மேம், நீங்க என்ன ஊரு, சரி காசை போட்டு விடுங்க ஆர்டர் போடுங்க அப்படின்னு இதை ஏதாவது கேட்டிருக்கா. அந்த கொரியர் கன்ஃபார்ம் நீங்க காசை போட்ட உடனே தான் வருன்ற மாதிரி திரும்பி அனுப்புற மாதிரி. இதே தான் அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் காசை போட்ட உடனே தான் யூ பே 400 இதே தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஃபேக் ஐடியா இருக்கும்போது பயமா இருக்கு, நான் வந்து காசு போட மாதிரி நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொன்னா. இப்ப கேஷ் இல்ல, நீ வந்து போட்டு விட நம்ம கொடுத்துறான். திஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆஃப்டர் பேயிங் போஸ்டல் கொரியர் சார்ஜ். இதே தான் திரும்ப பாருங்க. அப்படியே இருக்கு மேல நீங்களே பாருங்களா, நோ மேம் அப்படின்றா. இவ ஃபுல்லா வளைச்சு கால் தான் பண்ணா. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. பாருங்களா, நோ மேம் அப்படின்றா. இவ ஃபுல்லா வளைச்சு கால் தான் பண்ணா. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. பாருங்க திரும்ப அதே போட்டோவை அமைச்சிருக்கான். வாட் இஸ் திஸ், கம்ப்ளீட் த ப்ராசஸ் மேம் அப்படிங்கிறான். இதே தான் பாருங்க. கடைசியா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம், நான் வந்து உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணல, நீங்க வந்து திரும்ப காசை போட்டு விட்டாதான் இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றான்.
அதுக்கப்புறம் எனக்கு வெறியாச்சுக்கா, நீ என்ன பைத்தியக்காரனாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நான் காசு போட்டேன், ஒரு பீஸாவது அனுப்பிச்சு விட்றான்னு ரீப்ளே வரவே இல்லைங்க. ஒரு பீஸ் கடையை போட்டுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு பீஸ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் ஃபைனலா வந்துட்டோம். 650 ரூபா போட்டிருக்கோம். 450 ரூபா சுடிதாரு, மீதி கொரியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லைங்க. இது முடிஞ்சு அது என்ன சொன்னாங்க, உங்களோட ப்ராசஸ் எல்லாம் நீங்க முடிச்சாதான், அதாவது காசெல்லாம் போட்டு விட்டாதான் நாங்க வந்து தர முடியும். ஒன்னே ஒண்ணு கொடுங்க, அதுவும் தர மாட்டோம். உண்மையான ஒண்ணா இருந்தா ஒன்னே ஒண்ணு நம்ம அனுப்பின காசுக்கு சரின்னு போட்டு. அதெல்லாம் பேசாம நான் இப்ப சொல்ல வர்றது என்ன கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க இன்ஸ்டாகிராம்ல விலை கம்மியா இருக்குன்னு சீப்பா இருக்குன்னு யாரும் ஏமாறாது. நம்ம ஏமாறுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விலை கம்மியா இருக்கு, அதுதான் அந்த விலைக்கு ஏற்ற பொருள் தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா ஏமாத்தி போயிடும். இப்போ ஒரு 500 ரூபாங்கிற பொருளை ஒருத்தர் 150 ரூபா 200 ரூபாய் கொடுக்குறான்னா அது கேவலமான குவாலிட்டியா இருக்கும், இல்லைன்னா அவன் ஏமாத்திட்டு போயிடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த வெப்சைட்ல வாங்கும் போதும் விலை ரொம்ப கம்மியா இருக்கும், வாங்காது. இதுக்கே கிட்டத்தட்ட நாங்க 3 வாரமா சந்தைக்கு போகாம எதுக்குமே போகாம சரி காசை நாங்க சிவா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரெண்டாவது யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கோம், இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் எதுவுமே வாங்கல. இருந்தாலும் இந்த டெலிவரி டைம்ல கண்டிப்பா ஃபீடிங் நமக்கு வந்து ஒரு நைட்டி வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நானும் அதை ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் எனக்கு மனசு தூங்கவே இல்லைங்க. நைட்ல மண்டை வலிக்குது. இப்ப பிரெக்னன்டா ஃப்ரூட்ஸ் கூட நாங்க எதுவுமே வாங்கி முன்ன ஸ்டார்டிங்ல கூட அதிகமா சரி. இப்ப சிவா ஸ்கூல் சேர்த்ததுனால எனக்கு ஸ்கேனுக்கு அங்கேயும் எக்ஸ்ரே அது இதுன்னு இந்த இதுக்கெல்லாம் எடுக்க போறதுனால எதுவுமே செய்ய முடியாதனால பொத்தி பொத்தி சரி நம்ம சேர்த்து வச்சாவது நம்ம ட்ரெஸ் ஃபீடிங் நைட்டியும் ஃபீடிங் இது சுடிதாரும் வாங்கணும். சுடிதார் எல்லாமே ஹாஸ்பிட்டல் நான் நார்மலா இருக்கும்போது பிடிச்சது அது. இப்போ வந்து அந்த சுடிதார் போட்டுக்கோனா ரொம்ப டைட்டா இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸுங்க திட்டுவாங்க, என்ன இவ்வளோ டைட்டா போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்றதும் நல்லதுக்கு தான். அதனால நான் ரொம்ப கம்மியா இருக்கேன். நான் மீஷோ பிளிப்கார்ட்ல 2 மாசமா கிட்டத்தட்ட அதே வேலை தான். எனக்கு எதுல கம்மியா இருக்கு எதுல கம்மியா இருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து நான் கொண்டு இல்லைங்க. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அழுதேட்டான். அதுவும் அதாவது இது 650 ரூபா தானே விட்டுற முடியாது. அந்த பணம் இருந்தா யோசிச்சு பாருங்க. கை எடுக்க போனா கூட 100 ரூபாய்க்கு தான் எடுப்பேன், 200 ரூபாய்க்கு எடுக்க வேணாம் ரூபா. எல்லாத்தையும் பார்த்து மிச்சம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சிலருக்கு வட்டி வாங்கியிருக்கா, அந்த வட்டி காசு கொடுப்போம். இப்போ அது இது இருந்தா நம்ம ஒரு மாசம் வட்டி காசு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த காசு கிடைக்கும். அதனால நீங்களும் யாருமே முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாம இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல இந்த வீடியோ போட்டுருக்கோம். எப்பவுமே ஓரளவுக்கு தூங்குவேன். இன்னைக்கெல்லாம் ரொம்ப நல்லா தூக்கமே இல்லை, ரொம்ப அதே நாப்பாவே மூச்சு வீட்டையே சுத்தி. நான் இப்ப கூட அந்த ஐடியா பிளர் பண்ணி தாங்க போடுவோம். அவனுக்கு வெட்டி ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். நம்ம ப்ரமோஷன் பண்ற அதுல யாரும் வாங்க மாட்டாங்க. சரி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருந்துங்க. யாருமே வாங்காதீங்க, இன்ஸ்டாகிராம்ல வாங்காதீங்க. வாங்கினா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்ம தமிழ் ஆளா வாங்குங்க. நம்ம தமிழ் ஆள் யாருமே ஏமாத்திட்டு ஓட மாட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டெலிவரி. ஆனா நீங்க இந்த மாதிரி நம்ம மாவட்டங்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஏமாட்டாங்க. இனிமே நான் அவர்கிட்ட எது கேட்கறதுனாலுமே கிட்டத்தட்ட அதை மறக்கிற வரைக்குமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதே உறுத்துது. அங்க போன காசு என்னங்க, அங்க அவ்வளவு காசு விட்டுட்டியே, அந்த காசுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டுவார வேணுமோன்னு வாங்கிட்டு இப்ப நான் கிட்டத்தட்ட அதை மறக்கிற வரைக்குமே நான் எதுவுமே கேட்க முடியாது. திரும்ப நைட்டையும் கேட்க முடியாது, எதுவுமே கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ மெயினா ரெடி பண்ணதான் போட்டாச்சு. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.